பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒரு கம்பெனியோட எம்டியா இருந்தாலும் கடைக்கோடி ஊழியரா இருந்தாலும் எல்லாருமே சமம் தான். யாருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. ஆண் பெண் எப்படி சமம்னு சொல்றோமோ அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல அவங்க செய்யற தொழிலை வச்சு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. அதுக்காகவே ரொம்ப நாள் கிடப்பில் இருந்த தொழிலாளர் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து இனி நீங்க லீவ் எடுத்தா சேலரி கட் ஆகாது, ஓவர் டைம் செஞ்சீங்கன்னா டபுள் சேலரி. இந்த புது தொழிலாளர் சட்டத்தினால என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி முடிவடைஞ்சிருக்கு டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்க்காம ஸ்கிப் பண்ணீங்க நிறைய விஷயங்களை மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நவம்பர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சர்வீஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் 50-60 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு 29 பழைய லாஸ் தான் நாம இன்னைக்கும் தொழிலாளர் சட்டத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ அதெல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி வெறும் 4 சட்டங்கள் ஆயிடுச்சுங்க. இந்த 4 சட்டங்களுமே கோட் ஆன் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட், சோசியல் செக்யூரிட்டி கோட், ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சட்டங்களை வரைமுறைப்படுத்திருக்காங்க. நவம்பர் 21ஆம் தேதி இப்ப லைவுக்கு வந்துச்சு. நிறைய பேர் கம்பெனிகள் நடத்திட்டு இருப்பீங்க, அதே மாதிரி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. வரைமுறைப்படுத்தப்படாத ஒரு தொழிலா இருக்கும் நீங்க செய்யறது. அதுல உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு பிக்ஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாத்தையும் விட பெரிய பெரிய கம்பெனிகள் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது வரைக்கும் உங்க கண்ணிலே காமிச்சிருக்க மாட்டாங்க. இனி அப்படி எல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குங்க. பேசிக்காவே இந்த சட்டத்தினால என்ன பயன் இருக்குன்னு சொல்லி நம்ம சுருக்கமா பார்த்தோம்னா, சேலரி ஸ்ட்ரக்சரை யூனிஃபார்ம் பண்றது தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சேலரி ஸ்ட்ரக்சரை யூனிஃபார்ம் பண்றது தான் இதனோட முதன்மையான நோக்கம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒர்க்கர்ஸ் கம்பல்சரி செக்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ அதுக்காகவும். மூணாவது விஷயம் என்னன்னா, கார்பரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இந்த 3 முக்கியமான விஷயம் தான் இந்த சட்டத்தோட பிரதானமான நோக்கம். ஆனா இந்த லா இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்திருக்கிற பிறகு கம்பெனியோட இம்பாக்ட் வேறமா இருக்கும், கம்பெனில வேலை செய்யறவங்களோட இம்பாக்ட் வேறமா இருக்கும். எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, லீவ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்காம இருக்கும். இனி அப்படி பண்ண முடியாது. முன்னெல்லாம் 30 நாள் நீங்க வேலைக்கு போனா மட்டும்தான் உங்களுக்கு 30 நாள் சம்பளம் கிடைக்கும். 5 நாள் லீவ் எடுத்தீங்கன்னா 5 நாள் சம்பளம் கட் பண்ணிடுவாங்க இல்லையா. இதை இப்போ வரைமுறைப்படுத்திருக்காங்க. 30 நாள் வேலைக்கு வரணும்னாலும் அந்த மாசத்துல அவங்களுக்கு அடிப்படையான எமர்ஜென்சி தேவைகளுக்கான லீவ் இருக்கணும். ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாய், பிரைவேட் கம்பெனிகள்ல ஏற்கனவே பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க இல்லையா, பெர்மனன்ட் ஸ்டாஃபா இருக்காங்களா, இவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே இந்த சலுகைகள் இருந்துட்டு இருக்கு. சாதாரண ஊழியர்களுக்கு கிடையாது. அதுதான் வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க வேலை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் டைம் பண்றீங்கன்னா முன்னுவ மாதிரி பேசிக் சம்பளத்தை கொடுத்து உங்களை அனுப்ப முடியாதுங்க. கட்டாயம் ஓவர் டைமுக்கு டபுள் சேலரி கொடுக்கணுங்கிறது அதிகாரப்பூர்வமா இருக்கு. அதனால டபுள் சேலரி கிடைக்குங்கிறத பிளாங்கா நீங்க நினைக்காதீங்க. கம்பெனிஸ்க்கு நீட் இருக்கணும். முதல்ல அந்த நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க ஓவர் டைம் சொல்றாங்கன்னா அந்த ஓவர் டைமுக்கு டபுள் சேலரி கொடுக்கணும். ஷிஃப்ட் டைப் இருக்குது, இண்டஸ்ட்ரி டைப் இருக்கு, இதெல்லாம் பார்த்து அவங்க பேலன்ஸ் பண்ணி தான் கொடுக்கணுங்கிறது ஒரு வரைமுறையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேபர் கோட்ல மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எதை சொல்லலாம்னா, பேசிக் பே பிளஸ் டிஏ இந்த ரெண்டும் கட்டாயம் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நிர்ணயமும் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கட்டாயம் சிடிசில 50% மினிமம் இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படையா இருந்துட்டு போதுங்க. ஏற்கனவே ஓல்டு சிஸ்டத்துல சிடிசி 40,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மினிமம் 15,000 ரூபாய் இருக்குது, 25,000 ரூபாய் அலவன்ஸா இருக்குன்னா அதை இப்போ மாத்தி இருக்காங்க. ஏற்கனவே ஓல்டு சிஸ்டத்துல 15,000 ரூபாய் இருந்துச்சு இல்லையா, அதை நியூ சிஸ்டத்துல பேசிக்கா 20,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குல்ல, அதுல ஹையர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும், கிராஜுவேட்ல ஹையர் கால்குலேஷன் இருக்கும், ஏற்கனவே டேக் ஹோம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏற்கனவே இருந்த அளவை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிஎஃப்ல கான்ட்ரிபியூஷன் ரைஸ் ஆயிருது, கிராஜுவேட்ல ஹையர் கால்குலேஷன் வந்துருது. இந்த ரெண்டும் வர்றதுனால உங்களோட டேக் ஹோம் ஸ்லைட்டா கம்மியா இருக்கும். ஏற்கனவே பேசிக்கா இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சுல, அது இப்ப கிடைக்குது இல்லையா, அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்றோம் இல்லையா, அந்த கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏற்கனவே கம்பெனிகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் கிடைச்சிருந்த பலன் இப்ப எல்லா ஸ்டாஃபுக்குமே கிடைக்கணுங்கிற ஒரு அடிப்படை தான். ஒரு வகையில பார்த்தா ஏற்கனவே கிடைக்காத வாய்ப்பு இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் நம்ம சொல்லணும். இந்த 2024 வருஷத்துல ஏற்கனவே கம்பெனிகள் இருக்கக்கூடிய அந்த லீவ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த நியூ ரூல்ஸ்னால என்ன பிளஸ் மைனஸ் பாத்தீங்கன்னா, எல்லா லீவுக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே செய்யாதீங்க. அதை வரைமுறைப்படுத்திருக்காங்க. இன்னும் சில விஷயங்களை சொல்லிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த லீவ் நாட்களுக்கு சம்பளத்தை கொடுக்க போறாங்களோ அந்த ஏன் லீவ் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறாங்க. மாதிரி ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மேண்டேட்டரி, எல்லாருக்குமே மேண்டேட்டரி. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் கம்பல்சரி உங்களுக்கு ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணுங்கிறத கட்டாயப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே கம்பெனிகள்ல கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸோட ப்ரொடெக்ஷன் வந்து இதுல இருந்து கொஞ்சம் மேம்படுதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் மேம்படும். முன்னால கான்ட்ராக்ட் கொடுத்திருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி 1 வருஷம் தான் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷா திரும்பவும் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்கல்ல, இப்போ அதெல்லாம் இதுல அடிபட்டு போயிடும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸா இருக்கலாம், ஸ்டாஃபா இருக்கலாம், கம்பெனிஸ் இந்த 2 பேருக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய லீவ் எடுக்கக்கூடிய அந்த மிஸ்யூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இதுல எரோட் ஆயிடுங்க. லீவ் மிஸ்யூஸ் நோட்டீஸ் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் ஆக போகுது. இதுல என்ன பெரிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயா இருந்தாலும் சரி,
கம்பெனியா இருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ளால மிஸ்யூஸ் ஏற்கனவே இருந்ததெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எம்ப்ளாயி கம்பெனியை ஏமாத்தி சம்பளம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கம்பெனி அடிப்படையில ஒரு எம்ப்ளாயி கிடைக்க வேண்டிய அடிப்படை லீவுகளை நிராகரிக்க கூடாது, அதுக்குள்ள பணத்தை கொடுக்கணும். இந்த ரெண்டுமே ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரி, இதோட மேஜர் இம்பாக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாவே சொல்லிடலாம். கார்பரேட் செக்டர்ல இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணதான் செய்யும், நம்ம அதை மறுக்கவே முடியாது. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லயும், ஐடி சர்வீசஸ்லயும், டெக்ஸ்டைல்ஸ்லயும் இது டைரக்டாவே இம்பாக்ட் ஆகும். இது தாண்டி லாஜிஸ்டிக், கிக் எக்கனாமிக் கம்பெனிஸ் லைக் ஸ்விக்கி, சொமேட்டோ, உபேர் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் இதனால பிரச்சனைகள் இருக்கும். பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. என்னெல்லாம் மைனஸ் பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட் என்ன இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸிஸ்டிங் என்ன சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த லேபர் காஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். உபேர் ஓட்டுறவங்களா இருக்கலாம், ஸ்விக்கி சொமேட்டோ பண்றவங்களா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் அந்த லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுடைய ஃபேமிலியும் சர்வைவல் பண்ணணும் இல்லையா. இந்த கம்பெனிகள்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகும். நீங்க சம்பளம் அதிகப்படுத்தணும்னா உங்க ப்ராஃபிட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங்ல கூட நிறைய கம்பெனிஸ்ல அதிகமான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதோட இம்பாக்ட் அடுத்த குவார்டர்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு ஷார்ட் டர்ம் தான் இருக்கும், லாங் டர்ம்க்கு அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஒரு லாங் ரன் வரும்போது அதோட ஸ்கேலை சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறத அவங்களோட ரிசர்ச் டீம் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ரிசர்ச் டீம் என்ன சேஞ்சஸ் கொடுக்கணுமோ அதை டைம் டு டைம் பண்றதுனால கம்பெனிகள் ரன் பண்ணிடுவாங்க. ஆனா அடுத்த ஒரு குவார்டர் 2 குவார்டருக்கு இதோட இம்பாக்ட் இருக்குங்கிறத நம்ம மறக்கவே முடியாது. ஆஸ் இன்வெஸ்டரா இந்த லேபர்ல ஒரு நியூ எவாலுவேஷன் மெட்ரிக் மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனியை வரைமுறைப்படுத்துற மாதிரி கம்பெனில இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அவங்களுடைய மெய்டு எல்லாத்தையுமே நம்ம வரைமுறைப்படுத்தி அவங்களுக்கும் அடிப்படையான சம்பளம் கிடைக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் அடிப்படையான பலன்கள் கிடைக்கணும்ல, அப்பதானே அது ஒரு கரெக்டா இருக்கும். கம்பெனிகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட இம்பாக்ட் எல்லாம் வரும்போது ஏற்கனவே ஸ்விக்கி, சொமேட்டோ, உபேர் இந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கும் ஃப்ரீலான்சர்ஸ் பண்றாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான சோசியல் செக்யூரிட்டி கிடைக்கும், இன்சூரன்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிரும், பாசிபிளான பென்ஷன் பெனிஃபிட்லாம் என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னால இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்விக்கி, சொமேட்டோ, உபேர் இவங்களுக்கெல்லாம் இது கிடைக்காதுங்க. இனி அது கிடைக்கும். அப்போ அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தானே. எனக்கு இந்த லால 1-2 விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான ஸ்கேல்ல சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி இருந்தாலும் அவங்களுக்கான ஆனுவல் ஹெல்த் செக்அப் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஹெல்த் செக்அப் பண்றது, அவங்களுடைய உடல்நிலையை நம்ம பரிசோதிக்கிறது அவசியம். இது அவங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் இல்லைங்க, அந்தந்த குடும்பங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு வழியை செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிச்சயமா இந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் சாதாரணப்பட்ட மக்களுக்கும் உண்மையிலே பிடிக்கும் தான் நான் நம்புறேன். பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஸ்விக்கி, சொமேட்டோ, அதே மாதிரி ஃப்ரீலான்சர்ஸா இருக்கலாம், உபேரா இருக்கலாம், இந்த செக்டார்ல இதே மாதிரி வேற கம்பெனிகளா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே இப்ப செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெச்ஆர்ட்ட போயிட்டு உங்களோட பே ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதோட கிளாரிபிகேஷன் வாங்குங்க. அது முக்கியமான விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, உங்களோட பேசிக் சிடிசி ரேஷியோ இருக்கு இல்லையா, அதை கிராஸ் செக் பண்ணுங்க. 3வது விஷயம் என்னன்னா, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வச்சிருக்கீங்க, பிஎஃப் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிளானை சேஞ்ச் பண்ண பாருங்க. 4வது விஷயம் என்னன்னா, உங்க ரிட்டைர்மெண்ட்டுக்காக, பென்ஷனுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த சேவிங்ஸை அல்லது எஸ்ஐபியை கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க. 5வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கலன்னா கட்டாயம் அதை கேட்டு உங்க உரிமையை நிலைநாட்டுங்க. அது முக்கியமான விஷயம். அவ்வளவுதாங்க இந்த லேபர்லா. 50-60 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு லாவை இன்னும் நம்ம கட்டி போயிட்டே இருக்க முடியாதுங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மாத்தி அப்கிரேட் பண்ற மாதிரி சட்டங்களும் மாற்றி அமைக்கப்படணும். சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கணும், எல்லா மக்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும், எல்லா மக்களும் சமநிலைப்படுத்துற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது சும்மா பேச்சு வழக்குல இருக்காது, நடைமுறை வழக்குல வரும். இந்த லேபர்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பர்டனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எம்ப்ளாயா இருந்தாலும் ஓனரா இருந்தாலும் உங்க பாயிண்ட் அடுத்தவங்களுக்கு பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட சோசியல் குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படலாம். உங்க சம்பளம், உங்களோட செக்யூரிட்டி, உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். உங்களோட ஃபியூச்சர் கம்பல்சரி பிரைட்டா இருக்கணும். See you tomorrow, another super topic.